பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவளோட மாமனாருக்கு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட கொடுக்குறோம். அப்படி கொடுத்துட்டு அந்த பொண்ணு மாமனாரை பார்த்து சொல்றா, இந்த சாப்பாடை சாப்பிடுங்க, உங்களுக்காக வேற சாப்பாடு என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றா. அந்த மாமனாரும் பாத்தீங்கன்னா ராத்திரிக்கு எனக்கு சாதம் சாப்பிட முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த மருமகளும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சாப்பாடை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை பாக்குறாரு. இந்த சாப்பாடு கெட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த சாப்பாட்டை அங்க வச்சுட்டு அப்படியே படுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு சொல்றா, அப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டேன், அவர் சாப்பிட்டு தூங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்க மாதிரி அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையனும் பாத்தீங்கன்னா அவரோட அப்பாவை பாக்குறதுக்கு அவரோட ரூமுக்கு போறாரு. அப்படி போனா அந்த அப்பாவோட சாப்பாடு அங்க இருக்கத பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு அப்பாவை எழுப்பி எதுக்காக சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த அப்பாவும் அந்த சாப்பாடை என்னால சாப்பிட முடியாது, அந்த சாப்பாடு கெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த சாப்பாட்டை கையில எடுத்து பார்த்துட்டு அவரோட மனைவியை கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டுட்டு மனைவியை பார்த்து கேக்குறாரு, எதுக்காக அப்பாவுக்கு கெட்டு போன சாதத்தை கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு. அப்படி கேட்ட அந்த மனைவியும் பாத்தீங்கன்னா மாமா தான் சாதம் கேட்டாரு, நான் நல்ல சாதத்தை தான் சாப்பிட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். அப்ப அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து எதுக்காகமா போய் பேசுற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேக்குறாரு. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த அப்பா மேலதான் தப்பு இருக்க மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையன் கோவப்பட்டு அந்த பொண்ணை வந்து உங்க கண்ணத்திலேயே அடிச்சிடறான். அப்படி அடிச்சிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறான், இது என்னோட வீடு, நான் சம்பாதிக்கிறேன், என்னோட அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், என்னோட அப்பாவை ஒழுங்கா கவனிச்சுக்கிறேன்னா நீ இந்த வீட்டுல இருக்கலாம், இல்லாட்டி வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து சொல்றாரு, எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், நான் என்னோட அப்பாவை கவனிச்சுக்கிறேன், நீ வெளியே போ அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அப்பா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாரு, நீங்க ரெண்டு பேரும் எனக்காக பிரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கும் அப்பாவை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க.